எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இப்படி நீ வந்து பேசிட்டு நிற்கலே இப்போ எத்தனை சனம் இந்த ரோட்டில் போகிற பார்க்குறாங்கப்பா. இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அப்படியே கேள்வி காட்ட எப்படி அதுக்கு பதில் சொல்கிறோம் சொல்லு. நான் பேசுறதுக்கு யாருங்க அதான் பேசுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட. அம்மா வணக்கங்க. சரிப்பா. உங்கள் பேருங்க? பொண்ணம்மா. பொண்ணம்மாங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுங்கம்மா? 70க்கு மேலே இருக்குமாப்பா. 70க்கு மேலே ஆயிடுச்சுங்களா? இல்லைங்கம்மா, உங்களுக்கு 50 தான் இருக்குங்க. இல்லை, ரொம்ப இளமையா இருக்கீங்களே. 70க்கு மேலே ஆச்சு. இல்லை, 50 தான் ஆச்சு. இல்லைப்போ, எங்கள் வெகு காலத்தில் விட்டு தான் நிற்கிறேன். 50 தான் ஆச்சுங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப இளமையா இருக்கீங்க. எனக்கு 70க்கு மேலே தான் இருக்குதாப்பா, கீழே இல்லை. வேறு எங்கள் தம்பி போங்கம்மா, உங்களுக்கு 50 தான் ஆச்சு. கடைசியில் பிறந்தவே எங்கள் தம்பி, அவனுக்கு 50 வருஷம் ஆகி போச்சுங்கிறேன். 50 வயசு. இல்லை, நீங்கள் ரொம்ப, அதாவது எதுக்கு இளமைன்னு நான் சொல்கிறேன்னா, உடல் தோற்றம் வந்து இளமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த உள்ளம் வந்து ரொம்ப இளமையாக இருக்கு. என்ன நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்கம்மா. உங்கள் வீட்டுக்கார ஐயா பேர் என்னங்க? ரங்கநாதன். ஐயா காதல் திருமணங்களா இல்லை வீட்டில் பார்த்து கல்யாணம்? நாங்கள் கல்யாணம் மூச்சு அவங்க பொண்ணு வந்து கேட்டாங்கப்பா. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இவங்களுக்கு ஏன் உங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை அப்படின்ட்டாங்க. சித்த பையனே அதே. அப்படிங்களா? கட்டியாதே. சித்த பையனை எப்படி கட்டிக்க முடியா? அம்மாளுக்கு அம்மாளுக்கு சித்த பையன். சரி சரி. அப்புறம் கல்யாணம் போய் நாங்களே தான் கல்யாணம் முடிச்சிட்டோம். எனக்கு கட்டியா கொடுமுட்டேன். ஏன் கல்யாணம் முடிக்க அப்படி கட்டியா. அப்புறம் போய் பேரூர்ல போய் இப்போ 4 பேர் பூக்கார் கோயில் படத்து பூக்கார்னு சாகல இருக்கிற சடக்காரன் கோயில் படத்துல பூ. அப்பெல்லாம் எப்படி காதலிச்சீங்க அந்த காலத்துல? ஐயோ, அந்த காலத்துல எங்கப்பா பிட்டே வேலை வெட்டி போற பக்கம் வந்து பேசுவேன் பிடிப்பேன். சொந்தக்காரரு. இல்ல, எப்படி அந்த காதல் வந்து இந்த காலத்துல எல்லாம் காதல் வேற மாதிரி இருக்குது. அந்த காலத்துல வந்து கேட்டா அவங்க அப்பா அம்மா கூட்டி வந்து கேட்டேன், கொடுக்க மாட்டேட்டாவோ. அப்புறம் சரி உங்க ஒப்பங்க பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டாலும் நீ மறுகாடியே போய் சேர்த்து அடிச்சு போடணும் கூட சொல்லிப்பேன். அப்பவும் வந்து நீ கட்டியே தவிடமாட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா என்ன அவங்க கூட பேசுவாத்த உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக கேட்டா. நான் இந்த அக்கட்ட ஆரி தோட்டத்தை இத்தனை சொத்துக்காரனை கட்டினாலும் கட்ட மாட்டேன். அண்ணே கட்டி அண்ணே தாலி ஏற்றாலும் அவனை தான் கட்டுவேன் அப்படின்ட்டு. ஐயோ. அப்புறம் கட்டி அதே பொழைச்சி காட்டுனேப்பா. பொழைச்சி காட்டுனேன். எங்கே வரும் ஒரு நாள் சீராடி போகல பொழைச்சேன். அது கல்லு குடிக்கு வேலைக்கு போனால் அந்த மண்டைக்கு லாரி லோடு அடிச்சுது. யாருக்கு? ஐயாக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க ஐயா? ஐயா 50 வருஷத்துலேயே செத்து போயிட்டேன். அப்படிங்களா? நல்லா பார்த்துக்கிட்டாருங்களா உங்களை? அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்தப்பா. ஒரு 100 ரூபா தான் எடுத்துக்குவா சாராயத்துக்கு. சாராயம் குடிக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்? 100 ரூபாய் எடுத்துட்டேன். அந்த 100 ரூபாய்க்கு இப்போ போய் மற்ற செலவு நான் போய் வாங்கிட்டு வந்து 5 மக்களுக்கு முதல்ல வாங்கிட்டு வந்து எல்லாம் போடும். சரி சரி. சரி விடுங்க, அதை நினைக்காதீங்க. அதெல்லாம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு இறப்புங்கிறது ஒன்று வருங்க. அதை பற்றி யோசிக்க வேணாம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க. உங்கள் உடல் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சாப்பிடுவீங்க? நான் சாப்பிட்றது அரிசியோடு தான் சாப்பிடணும்ப்பா. களி அரிசியோடு தான் ஆக்கி கொடுப்பாங்க. 2 நேரம் அரிசியோடு தான் சாப்பிட்டுக்கிறேன். களி சாப்பிட மாட்டீங்களா? களியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால இதை மட்டும் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஓ சரி. ரெண்டு உடம்பு தான் ஒரு நோவு இல்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கிறேன்னப்பா. ஒரு சீக்கு கிடையாது, சக்கரை சீக்கா ஒரு ஏதோ என்னென்னமோ நோவு வருது, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. பிறந்தனா கூட எனக்கு அந்த நோவுங்கிறது ஒன்றும் கிடையாது. மாத்திரை மாதிரி திங்கிலே அதான் பாரு, ஆப்ரேஷன் பண்ணித்தான் மாத்திரமையே திங்கிறனுக்கு வரேன். சரி சரிங்கம்மா. அப்புறம் என் உடம்பு நல்லா இருக்காம சீக்கு வந்தா கிடந்தே அப்பா எல்லாம் மாத்திரை தின்னு ஊசிகளை போட்டு சீக்கா வந்து கிடந்தேன். சரி, உங்களுக்கு உங்க காதல் பண்ணிருப்பீங்கல்ல, இப்ப காதல் பண்ணும்போது அவரை முதல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஐயா அவங்க எல்லாம் பக்கத்து காடப்பா. இல்ல, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குமா? எப்படி சந்தோஷம்? நான் வேண்டானே சொன்னேன். உங்க அம்மா அங்க போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட வந்து பேசாதே அப்படின்னு கண்டபடியெல்லாம் பேசி போடுவேன். அப்பவும் வந்து என்னோட பேசுவேன். பேசினா எங்க அம்மா கிட்ட போய் வராத, அவங்க கூட பேசிட்டு இருக்கிறான் புள்ள அப்படின்னு சொல்லி அவ கெட்ட வார்த்தையை கேட்டு போட்டா. அங்க ஒரு துளி அப்படி தப்பா நடக்கல. என்ன இப்படி கேட்டு போட்ட நீ அவர் பார்த்தவங்கள அவர் இப்படி பேசிட்டு வந்து குறுக்காட்டு பேசிட்டு இருக்கிற பொண்ணையாட்டு வந்து பேசிட்டு இருந்தா அப்படி வந்து இப்போ மற்ற வார்த்தை சொல்லுவாங்கல்ல, இன்னும் வரும் இந்த புள்ள அவங்க கூட அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, குறுக்காட்டி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பையല്ലോ. இப்படி ஒரு குறுக்காட்டி நின்று பேசிட்டு இருக்கிறா, அப்படி நிற்கிறேயല്ലോ. அப்புறம் கேள்வி கேட்டாயிடுச்சு, கெட்ட வார்த்தையில கேட்டு போட்டான், நீ தப்பா நடந்திருப்பேன்
உங்ககிட்ட உனக்கு ஒன்று பேச்சு அப்படின்னு கேட்டா நீ அவனை கட்டி வச்சாலும் கட்ட மாட்டேன் அக்கட பார்த்துக்கல அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன் பெண்ணு ஒருத்தனை கட்டிட்டு உனக்கு கேவலம் இல்லை கேவலம் இல்லையா அண்ணே கட்டி அண்ணே அறுத்தாலும் எங்கள் மாமா 2 பேரும் என்னையத்தான் கட்டணும் நீ அவனை கட்டக்கூடாது அப்படின்னு வந்தாங்க அட அண்ணே கட்டி அண்ணே அறுத்தாலும் அவனோட தான் இன்னும் உனையெல்லாம் கட்ட மாட்டேன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு பாசம் அவர் மேல ஒரு அன்பு இருந்திருக்கு இல்லப்பா அது கேள்வி கேட்டு போட்டாங்கோ அதனால பேசிட்டு இருக்கிறியே அவனோட பேசிட்டு உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டு போட்டாங்க அப்படித்தானே பொண்ணையாட்ட பார்த்து வைக்கல கேட்பா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க இப்படி நீ வந்து பேசிட்டு நிக்கல இப்போ எத்தனை சினந்த ரோட்டில் போற பார்க்குறா கேட்பா இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்புறம் அப்படி கேள்வி காட்ட எப்படி அதுக்கு பதில் சொல்கிறோம் சொல்லு நான் பேசுறதுக்கு யாருங்க அத்தான் பேசுவாங்க இல்லை ஒன்னே பேச மாட்டாங்க இல்லை வளர்ச்சி புள்ளியிலே ஏப்பா வளர்ச்சி புள்ளியில் பேசிட்டு இருந்தா இப்படி போகிற சொன்னோம் இப்படி பேசிட்டு நின்னா என்ன சொல்லுவாங்க சொல்லு தப்பா தான் பேசுவாங்க தப்பா பேசுவாங்கல்ல அப்புறம் நாம ஒரு புருஷனை கட்டி போய் வாழ வேண்டாமா வாழக்கூடாது அப்படின்னு கட்டணும் அதாவது மணந்தால் மகாதேவன் இல்லையால் மரணதேவன் கட்டி அப்படி பொழைச்சி காட்டுனப்பா எங்கள் அம்மா கட்ட செருப்புக்கு அழப்பா வேண்டாம் ராசியில் போ சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்க போயிட்டு வாப்பா